Hi viewers, welcome to Iyanthira Paravai. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் வந்து நம்ம 124ல 2JC இன்ஜின் ஸ்வாப் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அதை பற்றி பேசலாம்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு 2JC இன்ஜின் அப்படின்னா என்ன, 1JC ஃபஸ்ட்டு வந்தது, அப்புறம் 2JCன்னு வந்தது. அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். அப்புறம் அது எந்தெந்த வண்டியிலலாம் வந்துச்சு, ஏன் நிறைய பேர் 2JC ஸ்வாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது அமெரிக்கன் கல்ச்சர். அமெரிக்கன் இதில் பார்த்தீங்கன்னா பழைய வண்டிலாம் எடுத்துகிட்டு ஜேசி திஸ் ஜேசி தட் அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அதில் இருக்கிற இன்ஜினை தூக்கி வெளில எரிஞ்சிட்டு அதில் வந்து 2JC இன்ஜின் போட்டு ஓட்டுவாங்க. ஏன் அந்த இன்ஜின் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இன்லைன் 6ல் வந்து பிஎம்டபிள்யூலேயும் நிறையா இன்ஜின் இருக்குது, டொயோட்டாலேயும் நிறைய இன்ஜின் இருக்குது. ஏன் அதெல்லாம் போக மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி டாப் 10 இன்ஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா JDM சொல்லுவாங்க. JDMனா ஜாப்பனீஸ் ட்ரீம் மிஷின் சொல்லுவாங்க. 1JC வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2500cc, ரெண்டுமே மோரலஸ் சேம் DIVO தான், டியூவல் ஓவர் ஹெட் கேம். இதில் பார்த்தீங்கன்னா இது 2500cc, அது 3000cc. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் பவர் அண்ட் பில்டப் வந்து ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம அதுக்கு தானே போவோம். ஸோ அதனால 2JC வந்து நார்மலாகவே ஹிட் ஆகிடுச்சு. 2JCலே நிறைய வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டர்போ எடிஷன் இருக்குது, வித்தவுட் டர்போ. GTEன்றது வந்து டர்போ. GTE வந்து 2 டர்போ வரும். அதுதான் வந்து நம்ம காரில் இருக்குது. இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 2 டர்போ வரும், சீக்வென்ஷியல் டர்போ. ஃபஸ்ட்டு சம் 2500-3000 RPM வரைக்கும் ஒரு டர்போ வேலை செய்யும். அப்புறம் 4000லேருந்து இன்னொரு டர்போ வேலை செய்யும். ஸோ அது மாதிரி 2 டர்போ வந்து சீக்வென்ஷியலாக வேலை செய்யும், ஒரே நேரத்தில் வேலை செய்யாமல். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு பெரிய சிங்கிள் டர்போவாக போட்டுருவாங்க. அது போட்டிங்கன்னா ஈஸியாக பூஸ்டப் பண்ணலாம் பவர்லாம் அவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2JC வந்து ஏன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா, அதில் வந்து இன்ஜின் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேஸ்ட் அயனில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பழைய புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் இன்ஜின் வாங்க, ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் ஆகாதுன்னு. அந்த மாதிரி வந்து இன்லைன் 6ல் பண்ணியிருப்பாங்க. இதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைனாக 1 2 3 4 5 6 ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அந்த பிஸ்டனோட பிளேஸ்மெண்ட். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கேப் வந்து நல்லா சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. அந்த வாட்டர் கூலண்ட் போடுறதுக்கு மட்டும் ஹோல்ஸ் இருக்கும். அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா பெரிய கேப் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்ஜினோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எப்படின்னா 3 பிஸ்டன் மேலே போவோம், 3 பிஸ்டன் கீழே போவோம். அதுவும் இந்த சைடு தனியாக மேலே ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதோட பவர் பிளேஸ்மெண்ட் அண்ட் அதோட பஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 மேலே கரெக்டாக போகும், 3 கீழே கரெக்டாக போகிறதுனால உங்களுக்கு இன்ஜின் வைப்ரேஷனு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. இது வந்து ஸ்டாக்காக அவங்க வந்து 290 bhp வரைக்கும் அதில் டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க சுப்ராவில். ஏன் அதுக்கு மேலே கொடுக்கலன்னா, இதில் என்னாச்சு, 90s வந்து என்னாச்சு, நிறைய ஆக்சிடென்ட்ஸு, ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இடித்து ஓவர் பவர் இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சி அதை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அவங்க ஹோண்டா, டொயோட்டா, அப்புறம் இந்த ஜெர்மன் மேக்கர்ஸ், இவங்களுக்குள்ளலாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. 280 bhpக்கு மேலே நம்ம வந்து பவர் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது ஓவர் பவர் கொடுத்தோம்னான்னு சொல்லி. அது லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தப்பு, வண்டி நிற்காதனால தான் போய் இடிக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறமா அந்த இதை டிசால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரா பார்த்தீங்கன்னா MK3 and 4 வந்து அந்த மாடல் பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து அதில் வந்து பிரேக்கிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டைம்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாம்போர்கினி, அப்புறம் பாஷே, இவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் சுப்ரா வந்து ரொம்ப ஹெட் ஸ்டாப்பிங் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுப்ரா வந்து ஒரு பெரிய கேப் விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக தான் பிஎம்டபிள்யூவும் அவங்களும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. இப்போது Z4ம் சுப்ரா லேட்டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மோர்ஆர்லெஸ் ஹெட்லைட் அண்ட் பம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும். சைட் பாடி இதெல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 2JC இன்ஜின் வந்து கொடுக்கறதில்ல. அது வந்து 2006-07லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிற அந்த வண்டிங்கள்லாம் எடுத்து அதோட இன்ஜினை எடுத்து ஸ்வாப் பண்ணி 2JC வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஜின். ஸோ அதுக்கு இன்ஜினை சுற்றி இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏர் இன்டேக்கோ, இல்லை அந்த இன்ஜின் உட்கார இருக்கிற கிளாம்போ, இல்லை இன்னும் பவர் பண்ணுறதுக்கு ஃபோர்ஜ்டு பிஸ்டனு, கனெக்டரோடு, இது மாதிரி எல்லாமே வந்து அதை சுற்றி இருக்கிறது ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் இப்போது நிறையா ஜெர்மன் இன்ஜின் நீங்கள் எடுத்து போடலாமே கேட்கலாம். ஆனால் அந்த ஜெர்மன் இன்ஜின்லாம் என்னென்னா அவ்வளோ ரிலையபிளாக இருக்காது. ஸோ சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஒரு காம்பனண்ட் போச்சுன்னா அதை சுற்றி நிறையா சென்சார்ஸு இதுன்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையை எடுத்து வெளில போட்டு இன்னொரு பிரச்சனையை உள்ளே போட்டு சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப தலைவலி. ஸோ அதனால் இப்போது டாப் 10 இன்ஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா JDM தான் இருக்கும், JDM இன்ஜின்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். இப்போ அந்த 290-280 bhp கொடுத்தாங்க சொன்னால, பேசிக் டர்போ
அப்புறமா அந்த எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இதெல்லாமே பேசிக் டியூன் பண்ணிங்கனாவே இன்டூ 3 கொண்டு வரலாம். 280 பிஹெச்பியை வந்து 1000 பிஹெச்பி கொண்டு போகலாம் ஈஸியாக அந்த வண்டியில். இப்போது ஒரு கார் மீட் போகிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெராரி, லம்போகினி இது மாதிரி வண்டி வச்சுருக்கவங்க, இல்லை ஜிடிஆர் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்து அலறக்கூடிய வண்டினா சுப்ரா ஸ்வாப் 2JC ஸ்வாப் பண்ண இன்ஜின் வச்சுருக்க வண்டி வந்தாலுமே அலறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இட் கேன் மேக் அரௌண்ட் லைக் 600-700 பிஹெச்பி. பட் இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் சின்ன பூஸ்ட்லேயே வந்து 1000 பிஹெச்பி கொடுக்குது. ஸோ நார்மலாக ஒரு இதுவே இருக்குமே, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த ஜிஃப் இதெல்லாம் எடுப்பீங்கல்ல, அதில் வந்து 2JC அது மாதிரிலாம் சுப்ரான்னு போட்டு பாருங்களேன். அதில் நார்மலாக ஒரு மீம் மாதிரியே அது ஒரு மெட்டீரியல். அது இஸ் இட் அ சுப்ரா அப்படின்வாங்க. அது தெரியலனா நீங்கள் ஒரு கார் என்ஜினாக இருக்கிறதுக்கே ஒரு இது இல்லைன்னு சொல்லலாம். JDM பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. அப்புறம் அப்ராடில் பார்த்தீங்கன்னா சுப்ரா லான்ச் ஆனது MK4 வந்து ரொம்ப ஃபேமஸான மாடல். அதுதான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும் யூ ஓ மீ 10 செகண்ட் கார் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த இதுலேருந்து தான் அது ஃபேமஸ் ஆச்சு ஆக்சுவலாக. அது வந்து ஜப்பானில் வந்து இந்த JDM இன்ஜின்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணி ஓட்டி சுற்றிட்டு இருப்பாங்க ட்ரிஃப்டிங் அதுக்கெலாம். இது ஏன் இந்த மாதிரி JDM வந்து ட்ரிஃப்டிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து ட்ரிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு RPM வந்து ஃபுல் ஹையில் இருக்கும். அது ஹையிலே ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். JDM இன்ஜின் வந்து நீங்கள் போட்டு 2வது 3வது கீர்லேயே ஃபுல் RPMலேயே ஒரு ½ அன் ஹவர் அடி அடிச்சு இன்ஜின் எதுவுமே வராது. எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 6 சிலிண்டர் இன்ஜின் போடணும், அது பதிலாக ஒரு LS ஸ்வாப் பண்ணலாமே. LSனா என்னென்னா, அது வந்து யூஎஸில் செவியோட இன்ஜின். அது கார்வேட்டு இந்த மாதிரி கார்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதில் பார்த்துருப்பீங்க. கார்வேட்டேலலாம் வந்து V8 வரும். அது வந்து LS1, LS2, LS3 அந்த மாதிரி போகும் உங்களுக்கு. ஏன் அது ஸ்வாப் பண்ணலாமே இது பண்ணுறதுக்கு பதிலான்னு கேட்பீங்க. அது கேட்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஜாப்பனீஸ் இன்ஜின் தான். யூஎஸ் இது வந்து மேட் பை யூஎஸ். இதுவும் குறை சொல்ல முடியாது. இதுவும் அலுமினியம் மேட். இது வந்து V8 தான், ஆனால் சின்ன சைஸில் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எல்லா வண்டியிலும் ஈஸியாக ஸ்வாப் பண்ணலாம். மோஸ்ட்டாக எல்லா ட்ரக்கு இது மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா V8 தான், இந்த LS தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் LSக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் பவர் அப்கிரேட்லாம் ஈஸியாக பண்ணலாம் 2JCயில். அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பட் LSயில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அது இன்னும் ஒரு 2 சிலிண்டர் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படி இப்படி பண்ணோன்னா அதான் காஸ்ட்டு செலவு பண்ணுறது ரெடினா நீங்கள் பண்ணலாம். பட் அந்த LSோட சவுண்டு வந்து V8 சவுண்டு வந்து LSயில் தான் கிடைக்கும். சவுண்டு மட்டும்தான் அதில் அட்வான்டேஜ். மித்தபடி பவர் அப்கிரேட் பண்ணுறது நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்குன்னா 2JC தான் வந்து பெட்டராக இருக்கும். JDM வந்து என்ன சொல்லலாம், காட் ஆஃப் இன்ஜின்ஸே சொல்லலாம். அதுலேருந்து நிறைய டிரைவ் பண்ணி ஒரு டைமில் நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, LS 400 பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல, LS பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த டைமில் அவங்க அவ்வளோ காசு செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பண்ண இன்ஜின் தான் இது. இதுக்கும் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா 2JC வந்து க்ரௌனு, அரிஸ்டோ, லெக்ஸஸில் வந்து நிறைய மாடல்ஸில் வரும், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த பழைய வண்டிங்கள்லாம் கண்டமான வண்டிலாம் எடுத்து அந்த இன்ஜின் அதெல்லாம் எடுத்து தனியாக யூஎஸில் போய் eBayலே போட்டு பாருங்களேன், இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வரும். எப்படியும் ஒரு $10,000 to $12,000 சொல்லுவாங்க. 90s டைமில் வந்த வண்டிகளோட இன்ஜின் எடுத்து நீங்கள் அதில் போடலாம். நீங்கள் ஃபுல்லாக அந்த நார்ம்ஸ் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம காலத்துலேயே பண்ணியிருக்கோங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அம்பாசிடரில் வந்து இசுசு இன்ஜின் மாற்றுவாங்க, மெட்டடோர் இன்ஜின் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்துலேயே நம்ம ஸ்வாப்பிங்லாம் பண்ணியிருக்கோம் நிறையா. இப்போ இந்த 2K கிட்ஸ்லாம் மேபி தெரியாமல் இருக்கலாம். இன்ஜின் ஸ்வாப்பிங் இல்லீகல் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வரும். நான் என்னத்தை சொல்கிறேன், நீங்களே போட்டு டைப் பண்ணி பாருங்கள். அண்ட் அதான் அது ப்ரியராக அங்கே வந்து RTOவில் சப்மிட் பண்ணி நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு யூ கேன் டூ இட். வண்டியோட வர இன்ஜினே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்கள் இதில் வர இன்னொரு இன்ஜின் எடுத்து இதில் போட்டு இது எப்படி ஒழுங்காக வேலை செய்யும் அப்படிலாம் இல்லை. இது வந்து சும்மா ஒரு இன்ஜினை கழட்டிட்டு இன்னொரு இன்ஜின் உள்ளே போடுற விஷயம் கிடையாது. இது வந்து இப்போது இந்த வண்டி எடுத்துகிட்டோன்னா அந்த வண்டியோட 4 வீல்லையும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்கா. இப்போ என் வண்டி அந்த 124 எடுத்து பண்ணோம்ல, அது எப்படி பண்ணாங்கன்னா வண்டியோட 4 வீல்லையும் வெயிட் 50-50 பேலன்ஸ். அப்புறம் உள்ளே அந்த பழைய இன்ஜின் எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக 3D ஸ்கேன் பண்ணுவாங்க. 3D ஸ்கேன் பண்ணி அதை எடுத்து அதுலேருந்து கிளாம்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாடி அந்த அவ்வளோ பவருக்கு அந்த பாடி தாங்கணும்ல, அந்த சாசி தாங்கணும். அந்த சாசியெல்லாம் வந்து ஸ்டிஃப்னிங் பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஜ்டு மெட்டல்ஸ்லாம் வெல்ட் பண்ணி
லைக் இன்னும் அதை வந்து சாசியை வந்து ட்விஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு 200 பிஹெச்பி 300 பிஹெச்பி இருக்க வண்டியில் ஒரு 1000 பிஹெச்பி உள்ளே போட்டிங்கன்னா அது கொடுக்குற பவரில் அந்த சாசியை வந்து ட்விஸ்ட் ஆகிடும், உங்களுக்கு ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி எல்லாம் ஒரு பார்ட்டும் சின்ன சின்னதாக பண்ணி எடுத்து பண்ணது. இப்போ அந்த நம்ம வண்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு தான் இருக்குது, 300 பிஹெச்பியில் சம்திங் இருக்குது. இப்போதைக்கு இப்படியே ஓட்டலாம், அதுக்கப்புறமா ஒரு 700 800 பிஹெச்பிக்கு அப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் பண்ணோன்னா பின்னாடி டிஃப்ரென்ஷியல்லாம் மாற்றணும். டிஃப்ரென்ஷியல்னால் என்ன, இன்ஜின் வந்து ஒரு ராட் அப்படியே போகும்ல பின்னாடி வீல் சுற்ற வைக்கிறதுக்கு. இப்போ டேரெக்டாக அதில் 500 700 பிஹெச்பி போட்டோன்னா அந்த ராட்லாம் உடஞ்சி வீல்லாம் வெளில வந்துடும். ஸோ இப்போ அது வந்து ஸ்டாக்கில் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 1 இயர் கேப்பில் ஒரு 1000 பிஹெச்பி ஆக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.